Hello all, welcome to Coffee with Current Affairs, episode 3. So today we are going to discuss about May month 2024 endோட நியூஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ முத்துசங்கர். ஹலோ, இப்போ என்ன புதுசா நீங்க இருக்கீங்க? அவர் கொஞ்சம் லீவ்ல போயிருக்காரு. இப்போ நம்ம இதான மே மந்தோட லாஸ்ட் எபிசோட். இதுக்கப்புறம் வராது. சரி, நியூஸ் நீங்க பாத்தீங்களா? நீங்க தான் எக்ஸ்பர்ட், நீங்க தான் நியூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்ப என்ன நியூஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிற நியூஸ் என்ன? இந்தியாவோட அப்ரோச் மிடில் ஈஸ்ட் கூட என்ன? ஆமா, அது ஏன் மே 2024 நியூஸ்ல வந்து ஹைலைட் ஆகுது? இப்ப நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எடுத்துக்கிட்டா மிடில் ஈஸ்ட் ரீஜன் வந்து ரொம்ப நியூஸ்ல அடிக்கடி வந்துட்டு இருக்கு. மே 2024 எதனால வந்துச்சுன்னா யூஎஸ் அண்ட் சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்னு நியூஸ்ல வந்து. அது போக அது பேக்ட் என்னன்னா அது ஒரு டிஃபென்ஸ் பேக்ட். அதாவது யூஎஸும் சவுதியும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அது அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். அது போக எதனால இன்னொரு டைம் நியூஸ் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டா எதுக்கு நியூஸ்ல வந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்திருக்குல்ல, அந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் அவங்களுக்கு நடுவில் பீஸ் டாக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து. அது போக இஸ்ரேல் ஹமாஸ் மட்டும் இல்லாம இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கும் பீஸ் டாக்ஸ் நடக்க போறதா நியூஸ்ல மே 2024 வந்துச்சு. அதுதான் இப்ப அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து எப்படி இந்த மிடில் ஈஸ்ட் பீஸ்ஃபுல் ரீஜனா இருக்கணும், இந்தியாவுக்கு அதனால என்ன யூஸ்ங்கிறது வந்து இந்த நியூஸ் ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிருந்துச்சு. ஓகே, சோ இப்போ வந்து இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இருக்க பேக்ட் பார்த்தோம். இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்தியாவுக்கும் சவுதிக்கும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறத்துல அப்ப இருந்தே ரொம்ப நல்ல ரிலேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியா சவுதி அரேபியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியா தான். அதே மாதிரி சவுதியும் இந்தியாவும் நிறைய கல்ச்சுரல் டைஸ், அது போக நம்ம கல்ச்சுரலாவும் நமக்கும் இந்தியாவுக்கும் சவுதிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஓகே ஓகே, கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்னா எப்படி சவுதிக்கும் இந்தியா? நீங்க கல்ச்சுரல் ரிலேஷன் பாருங்க. இப்ப கல்ச்சுரல் ரிலேஷன் என்ன, மெயினா ரிலீஜன் வச்சு தான் வரும். சவுதியில என்ன மெஜாரிட்டி ரிலீஜன் இஸ்லாம். அதே மாதிரி இந்தியா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறப்பயே மத்த சவுதியில இருந்து மத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுற அந்த டைம்லயும் இந்தியாவில டப்புன்னு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரேப்ஸ், அந்த சவுதியில இருந்து அரேப்ஸ் ட்ரேடுக்காண்டி நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த ட்ரேடர்ஸ் தான் வர்றப்ப கேரளா கோஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணாங்க. அங்கதான் இந்தியாவே ஃபர்ஸ்ட் மாஸ்க்கும் வந்துச்சு. அப்படி வந்தப்ப அப்படியே இஸ்லாமும் ஸ்ப்ரெட் ஆகுறப்ப இப்ப இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹஜ் யாத்ரா பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அப்படி பண்றப்ப இந்தியாவுக்கும் சவுதிக்கும் நல்ல கல்ச்சுரல் டைஸும் இருக்குது. இப்ப கல்ச்சுரல் டைஸ் முடிஞ்சோன்னா இப்ப நம்ம டிப்ளமேட்டிக் டைஸ்க்கே வரும். டிப்ளமேட்டிக்ஸ்ல 2006 வந்து டெல்லியில வச்சு டெல்லி டிக்ளரேஷன் இந்தியாவும் சவுதியும் சைன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அவங்களோட கேபிட்டல் ரியாத் அங்கேயுமே 2010 சைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் போக 2019 அதாவது ஒரு 5 years 6 years முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி கவுன்சிலும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பண்றப்ப நம்மளுக்கும் சவுதிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. Okay, so now you explain the relationship between Saudi and India. Yes. So இப்போ நீங்க இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் இந்தியா கூட என்னன்றது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப நம்ம எப்படி சவுதிக்கு 1947லயே டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்றோமோ, பட் இஸ்ரேலுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகல. இஸ்ரேல நம்ம 1950 அபிஷியலா ரெகனைஸ் பண்ணிருக்கோமே தவிர்த்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன், அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன் என்னன்னா நம்மளோட அம்பாசிடர் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அவங்களோட அம்பாசிடர் நம்ம இந்தியால இருந்து ஒரு எம்பசின்னு கிரியேட் பண்ணது வந்து 1992 தான். அதாவது நம்ம ரெகனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சுதான் கிரியேட்டே பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு ஸ்மூத் ஸ்டார்ட் கிடையாது. பட் சவுதி கூட ஒரு நல்ல ஸ்மூத் ஸ்டார்ட். ஆனா கம்பேரிட்டிவ்லி இஸ்ரேல் கம்பேர் பண்ணா ஸ்மூத் ஸ்டார்ட் கிடையாது. இப்ப நமக்கு இஸ்ரேல் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ஒரு க்ளோஸான பார்ட்னரா மாறினாங்கன்னா ஆஃப்டர் கார்கில் வார். இப்ப கார்கில் வார் நமக்கும் யாருக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்தியா வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டாங்க. அப்படி ஹெல்ப் கேட்கறப்ப இஸ்ரேல் தான் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ஸையும் வெப்பன்ஸையும் நமக்கு சப்ளை பண்ணாங்க. ஆமா, இந்தியா கார்கில் வார் நடக்கிறப்ப இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப இருந்து டைஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாவே போயிடுச்சு. ரொம்ப அப்பர் நோட்லயே அந்த டைஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி டைஸ் போயிட்டு இருக்கப்ப இப்ப ரீசெண்டாவுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாவுமே டிஃபென்ஸ் பார்ட்னர், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சரி, பிளஸ் இஸ்ரேலோட இரிகேஷன் டெக்னிக் இதுவுமே இந்தியா வந்து அவங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்ககிட்ட இருந்தா நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்கு நல்ல ரிலேஷன் இருக்கு. ஆமா, நம்மளோட இன்னோவேஷன், டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றதுனால நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல டைஸ் இருக்கு. எப்படி நமக்கு சவுதி கூட நல்ல டைஸ் இருக்கும், நமக்கு இஸ்ரேல் கூட நல்ல டைஸ் இருக்கு. மிடில் ஈஸ்ட் வந்து இந்தியாவுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தந்திருக்கு? ஆமா, இப்ப நம்ம மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டா அது என்டையர் ரீஜன் வந்து நம்ம சும்மா நார்மலா பார்த்தாலே முக்காவாசி பேர்த்து கேட்டாலே அது ஆயில் ரிச் ரீஜன், ஆயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு அதனால என்ன யூஸ்னா நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு அது அந்த ரீஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே தனி செப்பரேட் ஃபாரின் பாலிசி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து லுக் ஈஸ்ட் பாலிசின்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு லுக் வெஸ்ட் பாலிசின்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட எப்படி டைஸ் இருக்கணும், இது பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்படி வச்சிருக்கோம். வச்சிருக்கிறப்ப நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ G20 கூட இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் காரிடார் அப்படிங்கறத ஒன்னு செட்டப் பண்றோம். எதனாலனா யூரோப் வரைக்கும் நம்மளோட ட்ரேட் நெட்வொர்க்கை வைக்கிறதுக்காண்டி. அப்படின்னு பண்றப்ப இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன் நம்மளோட எக்ஸ்டெண்டட் நெய்பரா ஆகும். எதனால அந்த யூரோப் கூட ட்ரேட் பண்றதுக்காண்டி அப்படி இதாகும். அதனால இந்த மிடில் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் காரிடார் பிளஸ் நம்மளோட இவங்க எனர்ஜி செக்யூரிட்டிக்காண்டியும் இந்த பிளஸ் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி பிளஸ் இந்த ட்ரேடு இதனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டும் பூஸ்ட் ஆகும். இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எல்லாமே பூஸ்ட் ஆகுங்கிறதுனால நம்ம மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீஜனா மாறுது. Okay, so this sounds very promising, but what are the difficulties faced by India on this? ஆமா, இங்க சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டா இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து கான்ஃபிளிக் ரிச்சான ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஹமாஸ் எடுத்துக்கிட்டா நம்ம சவுதி அரேபியா இஸ்ரேலுமே இந்த இந்தியன் மிடில் ஈஸ்டர்ன் காரிடார் இருக்குல்ல, இதுல ஒரு ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர் தான். அப்படின்னு இருக்கிறப்ப சவுதி அரேபியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்க ஹமாஸ்க்கு, அதாவது சவுதி அரேபியா ஹமாஸ்க்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணலனாலுமே பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாலஸ்தீன் சப்போர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹமாஸ் வந்து பாலஸ்தீனியன் ஒரு டெரிட்டரியோட ஒரு தனி அமைப்பு தான் ஹமாஸ்ங்கிறது. அது ஆக்சுவலா ஹமாஸுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பாலஸ்தீன் வந்து இந்த காசாங்கிற ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், அதை தனியா ஆட்டோகிராட்டிக்கா ரூல் பண்றவங்க. இன்னொன்னு பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்னு ஒரு டெரிட்டரி இருக்கும், அது வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். இது இங்க இவங்க வந்து கொஞ்சம் வயலன்ஸ் இது பண்றதுனால அவங்க இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. இப்ப சவுதி என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுதி பாலஸ்தீனியன் காசு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டா, இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலோட ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், அப்படின்னா இஸ்ரேல யாராவது ஒருத்தர் அரைச்சாங்கன்னா திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த அரப் வேல்யூஸ் என்ன, பாலஸ்தீனியன்ஸ்க்குன்னு ஒரு டெரிட்டரி வேணும், அவங்களும் கொஞ்சம் நல்லா பாதுகாக்கப்பட வேணுங்கிறதுக்காண்டி இதான் நினைக்கிறது தான் அரப் வேல்யூஸ். இதுவும் இந்தியா சப்போர்ட் பண்ணுது. இப்படின்னு சப்போர்ட் பண்ண நம்ம ரெண்டு சைடு சப்போர்ட் பண்றதுனால நமக்கு ஒரு மிடில் பாத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும்ங்கிறது இந்தியாவோட எய்ம். இப்படி எய்ம் இது பண்றப்ப நம்ம இப்ப ஈரான் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்குள்ளேயுமே ஈரானுக்கும் சவுதிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இந்தியாவோட இந்த எனர்ஜி செக்யூரிட்டியை ரியலைஸ் பண்றது கொஞ்சம் தடங்கள் இருக்கு. இப்ப நம்ம இந்தியா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கவுன்சில் வச்சு G20 இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அவங்க. ஓகே, சோ இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணுச்சு, ஆபரேஷன் அஜய்னு. அது எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்றது சொல்ல முடியும்? அது என்னன்னா, இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸும் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படிங்கிறப்ப சில இந்தியன்ஸ் இஸ்ரேல்ல இருப்பாங்களே, அவங்களை எவாக்குவேட் பண்ணி சேஃபா இந்தியா கூட்டு வர்றதுக்காண்டி ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அதுதான் ஆபரேஷன் அஜய். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா நியூஸ்ல? சூப்பர். Coming to final question, can you now explain geopolitical aspects? ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இப்ப பாத்துக்கிட்டோம்னா, இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது கான்ஃபிளிக் ரிச்சான ரீஜன். அதாவது இப்ப என்ன அங்க இருக்குன்னா, ரெண்டு பிளாக்கா பிரிஞ்சிருக்கு. ஒரு பிளாக் யூஎஸ்ஏ பிளாக், இன்னொரு பிளாக் ரஷ்யா பிளாக். அதாவது யுஏஇயும் சவுதியும் யூஎஸ் பிளாக், ஈரான் வந்து ரஷ்யா பிளாக். இப்படின்னு ரெண்டு பிளாக்கா இருக்கிறதுனால நம்ம இந்தியான்னு எடுத்தா நம்ம ரெண்டுத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இந்தியால இருந்து ரெண்டு காரிடார் இருக்கு. ஒன்னு மிடில் ஈஸ்ட் இந்தியன் மிடில் ஈஸ்டர்ன் காரிடார், இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் காரிடார். இன்னொன்னு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஒன்னு எங்கன்னா யூரோப்புக்கு போறது, இன்னொன்னு ரஷ்யாவுக்கு போறது. ரெண்டு ஆக்சுவலா இந்த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இந்தியா, ஈரான், ரஷ்யா போகுது. இது வந்து மிடில் ஈஸ்டர்ன் வழியா சவுதி அரேபியா, இஸ்ரேல் வழியா யூரோப்புக்கு போகுது. இந்த ரெண்டு காரிடார் இருக்குது. நமக்கு இப்ப இந்தியாவுக்கு என்னன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எப்படி கண்மணியா கத்திஜாவா, ரெண்டுமே கண்மணியா கத்திஜாவா, கண்மணியும் வேணும், கத்திஜாவும் நமக்கு வேணும். அந்த மாதிரி யூஎஸும் வேணும், ரஷ்யாவும் வேணும். அதனால நம்ம ஒரு ரெண்டு பேர்த்தையும் நம்ம அதே மாதிரி ரெண்டு ரிலேஷன், இப்ப யூஎஸ் கூடயும் ரஷ்யா கூடயும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால நம்ம ஒரு மிடில் பாத் எடுத்து ரெண்டுத்துக்குமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்தியாவுக்கு வந்து டபுள் அட்வான்டேஜ். நாட் ஒன்லி ஒன் அட்வான்டேஜ் இல்லாம ரஷ்யா கூட பிட்வீன் போத் ரெண்டுக்குமே டீசென்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாட்ட இருந்து அதிகமா ஆயிலும் இம்போர்ட் பண்றோம். அந்த ஆயில் வந்து இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார் வழியா வந்துச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எனர்ஜி செக்யூரிட்டிக்கு மிடில் ஈஸ்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யூரோப்புக்கும் நம்மளோட எக்ஸ்போர்ட் எல்லாம் யூரோப்புக்கும் போகுது. அப்படின்னு போறப்ப நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ், எக்ஸ்போர்ட், இது எல்லாமே இந்த காரிடார்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் நம்ம சைனாவோட அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு நல்ல காம்படிஷனாகவும் இருக்கும். அப்படிங்களா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. Okay, so we are concluded with this topic. So next topic போலாமா? கண்டிப்பா. So we have concluded with how India is balancing approach between Middle East and Saudi. So we'll next move to the next topic. So next topic எதை பத்தி போலாம்? நெக்ஸ்ட் டாபிக், நீங்க எக்கனாமி பத்தி பாத்திருக்கீங்க, நியூஸ் ஏதாவது பாத்தீங்களா? So எக்கனாமில இப்போ நியூஸ்ல வந்து ரொம்ப பார்க்கப்படுது என்னன்னா கரன்சி டிப்ரிசியேஷன். இப்போ கரன்சி டிப்ரிசியேஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியன் ருப்பி எடுத்துப்போம். இந்தியாவில் கரன்சி என்ன ருப்பி, இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அவங்களோட கரன்சி என்ன டாலர், யூஎஸ் டாலர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட கரன்சி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யூஎஸ் டாலர்ஸ்ல ஒரு $1 வந்து 50 rupees இருக்குன்னு வச்சுப்போம்.
இப்ப ஐ மீன் இப்போ ஒரு டாலர் வந்து 50 rupees இருக்கு இன்னைக்கு டேட்ல. இது நாளைக்கு இல்ல நாளைக்கு கழிச்சு நம்ம பாக்குறப்ப அதே ஒரு டாலர் 55 rupees ஆச்சுன்னா என்ன, நம்ம அதே ஒரு டாலர் நம்ம 55 rupees வச்சு வாங்கணும். அதாவது நாளைக்கு அதை 55 rupees வச்சு நம்ம வாங்குறோம்னா நம்மளோட கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகி வேல்யூ கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இது பேர் தான் டிப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. ஓகே, சோ டு யூ ஹேவ் எனி ஐடியா இந்த கரன்சி டிப்ரிசியேஷனால என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் வருது? இது வந்து ஒரு ரீசன்னால நடக்குது நம்மளால சொல்ல முடியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீசன் எக்ஸ்போர்ட் இம்பேலன்ஸ், ஐ மீன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிட்டு இம்போர்ட் அதிகமாயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்ல இருந்து நிறைய ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 10 ஐட்டம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா நம்ம இம்போர்ட் யூஎஸ்ல இருந்து 100 ஐட்டம் இம்போர்ட் பண்றோம்னா இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு ஐபோன் எடுத்துப்போம். ஒரு ஐபோன் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து வாங்கணும்னா நம்ம எந்த கரன்சில இருந்து யூஎஸ்ல இருந்து வாங்க முடியும்? இந்தியன் கரன்சி இல்ல, யூஎஸ் கரன்சியை வச்சு தான் யூஎஸ்ல இருந்து நம்மளால வாங்க முடியும். இப்ப அவங்க இந்தியால இருந்து வாங்கணும்னா இந்தியன் ருப்பியை வச்சு இங்க இருந்து வாங்குவாங்க. அப்ப நம்ம 100 ஐட்டம் யூஎஸ் டாலர்ஸ் வச்சு வாங்குறோம். அவங்க இதே இது நம்ம இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து 10 ஐட்டம் தான் பண்றப்ப வெறும் 10 ஐட்டம் மட்டும் அவங்க நம்ம கரன்சி வச்சு வாங்கிப்பாங்க. அப்ப யாரோட கரன்சியோட டிமாண்ட் அதிகமா இருக்கு? அவங்களோட கரன்சி. அதனால அவங்களோட டாலரோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகும், இந்தியன் ருப்பியோட மதிப்பு கம்மியாயிட்டே வரும். இன்னொரு ரீசன் என்னன்னா இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன்னா ஒண்ணும் கிடையாது, விலைவாசி ஏற்றம். இப்ப இன்ஃபிளேஷன்னாலையுமே நம்மளோட கரன்சியோட ரேட் வந்து கம்மியாகும். எதனாலனா ஃபுட்டு, ஃபியூவல் பிளஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜூஸ் எதுவா இருந்தாலுமே, கேண்டு ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எதுவா இருந்தாலுமே அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அரிசி ரைஸ் வந்து இதே இது இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ரேட்ல வாங்கியிருப்பீங்க. 10 வருஷம் முன்னாடி ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப அதே இது 100 ரூபா இருக்குன்னா அந்த இதுதான் பிரைஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்கன்னா. இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது இப்ப நம்ம இங்க இந்தியால எத்தனை பேங்க்ஸ் இருக்கு? நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ்லயும் பேங்க்ஸ் இருக்குமா? அங்க பேங்க்லயுமே இப்ப இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5% வட்டி கொடுக்குறாங்கன்னா இது அங்க 8% கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். 8% கொடுக்குறாங்கன்னா இப்ப 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் இங்க வட்டி வரும், அங்க 8 ரூபா வரும். அப்ப நிறைய பேர் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூஎஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த யூஎஸ் நோக்கி எல்லா கரன்சியும் போகும். யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எந்த கரன்சி வேணும்? டாலர்ஸ் வேணும். டாலர்ஸ் நோக்கி எல்லாருமே படையெடுப்பாங்க. டாலர்ஸோட டிமாண்ட் அதிகமாகும், நம்ம கரன்சியோட டிமாண்ட் கம்மியாகும். அது போக இந்த 3 ரீசன் இல்லாம குளோபல் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ், அதாவது ஏதாவது போர் இல்ல எங்கேயாவது ஒரு கான்ஃபிளிக்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கேயும் அதனாலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்துச்சு. அப்படி நடக்கிறப்ப நம்மளோட இந்தியா வந்து எவ்வளவு 70% ஆயில் வந்து எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்குது. அதனால இப்ப ரஷ்யா வந்து மேஜர் என்ன ப்ரொடியூஸ், க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யா மேஜரா ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மிடில் ஈஸ்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க 2 இடத்துல ஏதாவது வார் வந்துச்சுன்னா அந்த க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் வந்து நமக்கு பாதிக்கப்படும். ஏதாவது சப்ளை செயின் வந்து நிப்பாட்டுறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஃபியூவல் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறப்ப இல்ல சில கண்ட்ரி, இப்போ நீங்க ஒரு வருஷம் முன்னாடி நியூஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சிருப்பாங்க. என்னன்னா ஈரானோட ஃபியூவலை யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஃபியூவல் வாங்கலைன்னா ஒரு கண்ட்ரியோட சப்ளையே நிப்பாட்டுது. இப்ப மொத்தமே ஒரு 100 ரூபாய்க்கு தான் க்ரூட் ஆயில் இருக்குன்னு வச்சுப்போம். ஈரான் வந்து அது 30 ரூபாய்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னா இப்ப ஈரானோட ஃபியூல் எல்லாமே போயிருது. மிச்சம் எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கும்? 70 ரூபா தான் இருக்கும். 70 ரூபா ஃபியூவலை மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்றப்ப அந்த ஃபியூல் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ஃபியூல் எந்த கரன்சி வச்சு வாங்குறோம்? இப்ப டாலர்ஸ் வச்சு தான் நம்ம வாங்குறோம். டாலர்ஸ் வச்சு வாங்குறப்ப டாலர் வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். செலவு பண்றப்ப நம்ம இந்தியன் கரன்சியோட மதிப்பும் கம்மியாயிட்டே இருக்கும். Okay, so this is fine. I have heard about the term called devaluation. So depreciation, devaluation ரெண்டும் சேமா? இப்ப depreciation வந்து நேச்சுரலா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன்ல, இந்த ரீசன்னால டிப்ரிசியேஷன் நடக்கும். அதுக்கும் டிவால்யூஷன் டிப்ரிசியேஷன் மீனிங் சேமா இருந்தாலும் பட் எதனால நடக்குதுங்கிறது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இந்த நேச்சுரல் ப்ராசஸ்னால நடக்கிறது எல்லாமே டிப்ரிசியேஷன். டிவால்யூஷன் என்னன்னா ஒரு கண்ட்ரி தன்னோட கரன்சியை வேணும்னே கரன்சியோட வேல்யூ வேணும்னே கம்மி பண்ணும், வாண்டடா கம்மி பண்ணும். இது பேர் தான் டிவால்யூவேஷன். Okay, so I'm okay with devaluation, term devaluation now. எதனால ஒரு கண்ட்ரி வாண்டடா வந்து மணியோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்றாங்க and அதனால இம்பாக்ட்ஸ் என்ன வரும் இந்தியாக்கு? இப்போ வாண்டடா எதனால ஒரு கண்ட்ரி கம்மி பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காண்டி பண்ணுவாங்க. டிவால்யூவேஷன்னா என்னன்ற ஒரு டேர்ம் எனக்கு ஒரு கிளியர் ஓவர்வியூ கிடைச்சது. இந்த டிவால்யூவேஷன்னால இந்தியாவுக்கு கிடைக்கிற இம்பாக்ட்ஸ் என்ன? இம்பாக்ட் நம்ம கண்ட்ரி வந்து இப்ப growth இல்லாம இருக்குன்னு வச்சுப்போம். growth பூஸ்ட் பண்றதுக்காண்டி நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கரன்சி வேல்யூவை டிவால்யூ பண்ணாங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய குட்ஸ் வெளியே போகுதுன்னு வச்சுப்போம். நிறைய குட்ஸ் வெளியே போச்சுன்னா நம்ம டொமஸ்டிக் கம்பெனி என்ன பண்ணும்? எக்ஸ்போர்ட் நிறைய நடக்குது, ஃபாரின் கண்ட்ரிக்கு நிறைய இது போகுது அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நிறைய மேனுஃபேக்சர் பண்ணா நமக்கு உள்ளேயே பொருளாதாரம் வளர ஆரம்பிக்கும். ஆமா, மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கும் நிறைய US டாலர்ஸும் நம்ம கிட்ட வரும். இப்ப
அவங்க யூஎஸ்ல இருந்து இங்க நமக்கு இம்போர்ட் பண்றாங்கன்னா யூஎஸ் நம்மளோட இந்தியன் கரன்சியை வாங்கிட்டு யூஎஸ் டாலர்ஸ் கொடுப்பாங்க. இங்க கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்கனாமியும் பூஸ்ட் ஆயிரும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால அவங்க மேக்ஸிமம் டிவால்யூ பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம டிவாலுவேஷன், கரன்சி டிப்ரிசியேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா இந்த டாபிக்ல இருந்து வேற என்ன பார்க்கலாம்? இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா யூபிஎஸ்சிலேயே லாஸ்ட் இயரும் நிறைய டைம் வந்து இன்ஃபிளேஷன் பத்தி அதிகமா கேட்பான், இன்ஃபிளேஷன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதை பத்தி அதிகமா கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் 2022ல நீருங்கிற ஒரு கான்செப்டும் கேட்டிருப்பான். அது ஒன்றும் கிடையாது, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னால நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எதை மாதிரி கால்குலேட் பண்றாங்கிறதா நீர். இன்கேஸ் அடுத்து நியூஸ்ல ஏதாவது வந்தா நம்ம அடுத்து அதை நீரா என்னன்னு தனியா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பாக்குறப்ப இன்ஃபிளேஷன் பிளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாமே யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸாம், யூபிஎஸ்சி மட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ திஸ் இஸ் ஓகே. வாட் இஸ் நீர் அண்ட் ரீர், அதை எக்ஸ்பிளைனே பண்ணி. நீர் இந்த ஆக்சுவலா இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நிறைய டைம் எடுத்துரும். இப்போதைக்கு அது அப்ரிவேஷன் மட்டும் வேணா சொல்லலாம். நீர் NEER, நீர்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதே மாதிரி ரீர் REனா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்படின்னா என்ன, நாமினல்னா என்ன, இப்ப கரண்ட்ல இருக்கிறப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்ப கரண்ட்ல இருந்தா இன்ஃபிளேஷனும் உள்ளக்க வரும். இதே எது ரியல்னா இன்ஃபிளேஷனை தடுத்துட்டு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதுதான் ரியல். So we'll move on to next topic. Why are we hearing lot about Lakshadweep and coral reefs in May 2024? ஆமா, இப்ப எதனால நம்ம அதிகமா கேட்கிறோம்னா, இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் இருக்கு. அதுக்கு அங்க இருக்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 2023ல இருந்து லக்ஷதீப் அங்க ஒட்டி இருக்க கோரல் ரீஃப்ஸ்ல அதிகமா ப்ளீச்சிங் நடக்குது. எதனால இந்த ப்ளீச்சிங் நடக்குதுன்னா, ஹீட் வேவ்ஸ்னால, மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால அதிகமா ப்ளீச்சிங் நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே ஹீட் வேவ்ஸை பத்தி, ஐ மீன் ஓஷன் ஹீட் வேவ்ஸ் பத்தி இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பார்த்திருக்கோம். நீங்க பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால இந்த ப்ளீச்சிங்லாம் நடக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இது ஓகே, பட் எனக்கு லக்ஷ்வதீப்போட ஓவர்வியூ தெரியும். those who are not familiar with this, சோ லக்ஷ்வதீப்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் ஓவர்வியூ. இப்போ லக்ஷதீப்னா அப்படின்னா அது இந்தியாவோட ஒரு ஐலாண்ட் டெரிட்டரி. அதாவது அந்தமான் நிக்கோபார் எங்க இருக்குன்னா இந்தியா பே ஆஃப் பெங்கால்ல இருக்குது. அதே இது லக்ஷதீப் எங்க இருக்குன்னா அரேபியன் சீல இருக்குது. இது ஒரு 36 குரூப் ஆஃப் ஐலாண்ட், குட்டி குட்டி ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் எதனால ஃபார்ம் ஆச்சுன்னா கோரல் ரீஃப்ஸ்னால ஃபார்ம் ஆச்சு. நம்ம இந்த லக்ஷதீப்னு எடுத்துக்கலாம், அது எல்லாமே கோரல் ஐலாண்ட்ஸ் இப்படின்னு தான் சொல்லுவேன். அது கோரல் ரீஃப்ஸ்னால ஃபார்ம் ஆச்சு, நேச்சுரலி ஃபார்ம்டு கோரல் ஐலாண்ட் இது எல்லாமே. இப்போ லக்ஷ்வதீப் பத்தி சொன்னீங்க. லக்ஷ்வதீப் மெயின்லி ஃபார்ம்டு ஆஃப் கோரல் ரீஃப்னு சொன்னீங்க. சோ வாட் இஸ் கோரல் ரீஃப்ஸ்? இப்போ கோரல் ரீஃப் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா பவளப்பாறைன்னு சொல்லுவோம். அதாவது பவளம்ங்கிறது கோரல், பாறைங்கிறது ரீஃப். அந்த கோரல்ஸ்னால ஒரு பாறை மாதிரி வரும். அது எப்படின்னா சுண்ணாம்பு பாறை நம்ம சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே ஓஷன்ல அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அதனால நம்ம இந்த லட்சத்தீப்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ கோரல்னா என்னன்னா ரெண்டு ஆர்கானிசம், அங்க நம்ம கோரல்னா ரெண்டு ஆர்கானிசம் பத்தி பார்க்கணும். ஒன்னு கோரல் பாலிப், இது ஒரு அனிமல், சீல இருக்கிற ஒரு அனிமல். இன்னொன்னு வந்து ஒரு ஆல்கே. அந்த ஆல்கேயோட நேம் என்ன, ஜூசாந்தலின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒன்னாவே இருக்கும். ஆல்கே ரெண்டுமே ஒன்னா இருக்கும். இந்த அனிமல் வந்து இந்த ஆல்கேக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த அனிமலுக்கு ஃபுட் எங்க இருந்து வரும்னா ஆல்கேட் இருந்து ஃபுட் வரும். ஃபுட்டு வர்றப்ப ரெண்டுமே சிம்பியோட்டிக் ரிலேஷன், அதாவது ஒன்னா அந்த இடத்துலயே இருப்பாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இது நல்லா ரெண்டுமே மியூச்சுவலா ஒரே இடத்துல வளர்ந்துட்டு இருக்கும். இதனால மற்ற இப்போ இங்கே ஆல்கே இருக்குது, அதே மாதிரி இந்த ரீஃப் வந்து ஒரு பாறை அப்படின்னு சொன்னா இது நிறைய ஃபிஷஸ் வந்து ஹோமாவும் இருக்கும். நிறைய ஃபிஷஸ் மட்டும் இல்லை, கிராப்ஸ் எல்லாமே ஹோமா இருக்கும். இதை தேடி மற்ற எல்லா உயிரினங்களும் வரும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே நிறைய ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இருக்க மேஜர் இஷ்யூ என்னன்னா கோரல் ப்ளீச்சிங், தட் டு இன் லக்ஷ்வதீப். சோ கோரல் ப்ளீச்சிங்னால எக்கோசிஸ்டம்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோரல் ப்ளீச்சிங்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கோரல்னா என்னென்ன அனிமல்ஸ் உள்ள இருக்குன்னு, என்னென்ன ஸ்பீசிஸ் உள்ள இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு கோரல் பாலிப்பு, இன்னொன்னு ஆல்கே. இந்த ஆல்கே வந்து இந்த கோரல் பாலிப்பை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது பேர் தான் கோரல் ப்ளீச்சிங். இப்போ நம்ம கோரல் ரீஃப்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. நம்ம போட்டோஸ் கோரல் ரீஃப்னா என்னன்னு போட்டோஸ் ஆட் பண்றோம். இப்போ என்னன்னா நீங்க சில பேர் ஸ்கூபா டைவிங்லாம் பண்றப்ப பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பாறைகள் கலர் கலரா இருக்கும். ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், இந்த மாதிரி கலர் கலரா இருக்கும். இந்த கலர் கலரா இருக்க பாறைகள் கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க. இந்த கலர் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆல்கேல இருந்து வருது. ஏன்னா ஆல்கே என்ன பண்ணும், ஆல்கே வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும். இந்த போட்டோசிந்தனால டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் வருது. அந்த கலர் தான் இந்த கோரல் ரீஃப்ஸோட கலர். இப்போ கோரல் ரீஃப்னா என்ன சொன்னேன், இந்த ஆல்கே அந்த கோரல் விட்டு போறதுன்னு சொல்றேன். போனாங்கன்னா இந்த கலர் என்ன ஆகும், கலர் ஃபுல்லா போயிட்டு பியூர் ஒயிட் கலர்ல மாறிடும். இந்த ஒயிட் கலர்ல மாறதான் கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க. அப்ப கோரல் வந்து டெட். இப்ப இந்த கோரலுமே இந்த ஆல்கே எல்லாமே இருக்க முடியாது, ஏன்னா ஃபுட்டு கிடைக்காதுனால அது அவ்வளவுதான். அந்த கோரலும் இறந்து போயிடும். இறந்து போய் வெறும் பிளாக் கலர்ல அந்த ஏரியாவே ஒரு டெட் ஜோனா இருக்கும். எந்த ஒரு உயிரினமுமே இருக்காது. அப்ப இப்ப கோரலும் இல்லைனாலுமே அங்க வேற எந்த ஸ்பீஷிஸும் இருக்காது. இல்லங்கிறதுனால அந்த ஓஷனோட டைவர்சிட்டியே கம்மியாகும். மரைன் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இப்ப மரைன் லிவிங் whole ecosystem. ஆமா, ஹோல் எக்கோசிஸ்டம். எஸ்,
அவங்களுக்கு அஃபெக்ட் நம்ம ஹியூமன்ஸுமே அங்கே ஃபிஷிங்கும் அவ்வளோவா பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு, நம்ம ஹியூமன்ஸ்க்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, சோ இந்த கோரல் ப்ளீச்சிங்கை தடுக்கவே முடியாதா? as you said இதனால மெரைன் எக்கோசிஸ்டம்க்கு ஒரு மேஜர் டிராபேக் இருக்கு. so we can control this. நான் இதுக்கு முன்னாடி கோரல் ப்ளீச்சிங் எதனால நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஹீட் வேவ்னால நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஹீட் வேவ் எதனால நடக்குது, குளோபல் வார்மிங்னால. இப்போ ரீசெண்டாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, குளோபல் வார்மிங்கிற பிரச்சனை எதனால இதுனா, நம்ம நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றோம், அதனால குளோபல் வார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹீட் வேவ்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்றதை குறைச்சாலோ இல்ல அதை ஸ்டாப் பண்ணாலுமே மறுபடியும் நம்ம பேக் டு நார்மல் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நம்மளோட எர்த்தும் வார்ம் ஆகாது, ஹீட் வேவ்ஸும் அதிகமா வராது. மறுபடியும் கோரல் என்ன ஆகுனா, இப்போ ஹீட் வேவ் இல்லாம இருக்க சிச்சுவேஷன்ல மறுபடியும் அந்த ஆல்கே அந்த கோரலுக்கே வந்துடும். வந்தோடனே அது பேக் டு நார்மலா மாறிடும். இப்போ நம்ம மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றது, அதை நம்ம நிப்பாட்டணும். நம்ம இந்தியா வந்து எப்போ அதை டார்கெட் நெட் ஜீரோ டார்கெட் அப்படின்னா, நம்ம எமிட் பண்ற கார்பனை நம்மளே அப்சர்வ் பண்ணிக்கிற கெபாசிட்டி வந்து 2070 கிரியேட் பண்ணிடும். நம்ம பிஎம்ஏ சொல்லியிருக்காரு. அதை நோக்கி எல்லாருமே மூவ் ஆகும். இது ஒரு கண்ட்ரி பண்ணா சாத்தியம் கிடையாது, எல்லா கண்ட்ரியும் பண்ணணும். இதை நோக்கி நம்ம அப்படியே மூவ் ஆயிட்டே இருந்தா இந்த ப்ராப்ளம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். So what you're saying is we human need to be very aware on marine resources because this also plays a major role in ecosystem development. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா, சயின்ஸ் அண்ட் டெக் ஃபீல்ட்ல இருந்து தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 படம் சொல்றேன். அந்த படத்துக்கு ரிலேட்டடா தான் இப்ப நம்ம இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா காக்கி சட்டை, 2வது படம் ஈ. உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? காக்கி சட்டை, ஈ, ஆர்கன்ஸ். 2 படமுமே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி ரிலேட் ஆனதான். சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஜீனோ டிரான்ஸ்பிளான்ட்ஸ். ஓகே ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பார்த்திருப்போம். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ ஒரு ஹியூமன்ஸ்ல இருந்து இன்னொரு ஹியூமன்ஸ்க்கு ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஹியூமனை சர்வை பண்ண வைக்கிறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா, ஹியூமன்ஸ் தவிர்த்து அனிமல்ஸ்ல இருந்து ஒரு ஆர்கனை ஹியூமன்ஸ்க்கு வச்சு அந்த ஹியூமன்ஸை சர்வை பண்ண வைக்கிறது அங்க இதுதான் ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ அது எதுக்கு இப்படி நியூஸ்ல இம்பார்ட்டண்டா வந்துச்சுன்னா, ஒரு ரீசெண்டா 1 இயர் அது முன்னாடி ஒரு பிக்கோட ஹார்ட்டை ஒரு ஹியூமனுக்கு வச்சு ஹியூமன்ஸ்க்கு வச்சு பார்த்துருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்ஷியலா சக்சஸ் ஆச்சு. எதனால பார்ஷியல் சக்சஸ் நான் சொன்னேன்னா, அந்த பிக்கோட ஹார்ட்டை நம்ம ஹியூமன் பாடி அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் உயிரோட இருந்தாரு. இப்ப இஸ் நோ மோர், பட் பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் உயிரோட இருந்தாரு. ஸோ அதனால அது பார்ஷியல் சக்சஸ் ஆச்சு. எதனால particularly pigs heart choose பண்ணி? எதனால பிக்கோட ஹார்ட்னா, பிக் வந்து அனாட்டோமிக்கலி ஹியூமன்ஸ் கம்பேர் பண்றப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலரா இருக்கு. பிளஸ் சைஸுமே சிமிலர் இருக்கு. ஹியூமன் ஹார்ட்டோட சைஸும் பிக்கோட ஹார்ட்டோட சைஸும் கம்பேரிட்டிவ்லி சிமிலரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் வந்து கமர்ஷியலா ஈஸியா அவைலபிள் கம்பேர் டு சம் அனிமல் கம்பேர் பண்றப்ப பிக் வந்து கொஞ்சம் ஈஸியா அவைலபிளா இருக்கிறதுனால அதையும் சூஸ் பண்ணாங்க. And also we are using pigs heart walls for the heart. ஆமா, அது வந்து ஹார்ட் வால்ஸ் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஹோல் ஹார்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஜீனோ டிரான்ஸ்பிளான்ட்னால என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ்லாம் நமக்கு இருக்கு? இதோட சிக்னிஃபிகன்ஸ் மெயினா என்னன்னா, ஹியூமன் லைஃப்ஸை பாதுகாக்கிறது. ஹியூமன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நிறைய கேம்பெயின் பார்ப்போம், ஆர்கன் டொனேட் பண்றது, ஆர்கன் இது பண்றது. இப்போ ஹியூமன்ஸ் ஆர்கன் டொனேட் பண்ணணும்னா ஒன்ஸ் அவன் வந்து கொஞ்சம் இறந்ததுக்கு அப்புறம் தான் டொனேட்டும் பண்ண முடியும். அப்படின்னு பண்றப்ப நம்மளோட ஹியூமன்ஸே நிறைய பேர் என்னன்னா ஆர்கன் ஃபெயிலியர்னால இறந்து போறாங்க. அந்த ஆர்கன் ஃபெயிலியர்னால இறந்து போறதுனால நம்ம இப்போ இன்கேஸ் அந்த ஆர்கனை மாத்திட்டா அவங்க உயிரோட இருக்கலாம். ஸோ இதனால ஆர்கனோட டிமாண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால ஹியூமன் லைஃபை சேவ் பண்றதுக்காண்டி இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம மே மந்த்க்கான டாபிக்ஸ் ஃபுல்லா வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வில் கம் பேக் வித் தி ஜூன் மந்த் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகே, தேங்க்யூ.